இன்றைக்கு 3:30 அளவுல இந்திய பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தோம். குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, இலங்கை தமிழரசு கட்சியும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பிரதிநிதிகள், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்திய பிரதமர் அவர்களிடம் முக்கியமாக 4 விடயங்களை வலியுறுத்தியிருந்தோம். முதலாவது நாங்கள் குறிப்பிட்ட விடயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இந்தியாவுக்கு மட்டும் தான் இலங்கை தீவில ஒரு தேசிய பாதுகாப்பு நோக்கின ஒரு பார்வை இருக்குன்றதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். மற்ற எந்த ஒரு நாட்டுக்கும் தேசிய பாதுகாப்பு என்ற கோணத்துல இலங்கை அணுகிறதுக்கான நியாயங்கள் கிடையாது. அந்த வகையில அந்த இந்தியாவுக்கு இலங்கை ஒரு தேசிய பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் என்ற அடிப்படையிலே இந்தியாவுக்கு மற்ற எந்த ஒரு நாட்டுக்கும் விட முன்னுரிமை இலங்கை வழங்குவோம் என்ற விடயத்திலையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். விசேஷமாக வடகிழக்குல அந்த உரிமை இந்தியாவுக்கு இருக்கின்றதையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம். 2வது விடயம் வலியுறுத்துறது இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை அரசை தமிழருடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதுவரைக்கும் மிகவும் கிட்ட கொண்டு வந்த ஒரு ஆவணம், கொள்கை ரீதியான ஒரு ஆவணம் என்றதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துற என்ற பெயர்ல தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு என்று குறிப்பிடப்பட்டு இருந்த அந்த விடயங்கள் நடைமுறைப்படுத்துவதற்காக 13ஆம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள்ளே கொண்டு போய் முடக்கினதால இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் 87ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்டதுக்கு பிறகும் பல தசாப்தங்கள் கழிந்தும் இந்தியாவே இன்றைக்கு கூட அந்த 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேணும் என்று தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் இந்த 13ஆம் திருத்தம் பாராளுமன்றத்தில ஒரு சட்ட வரைவாக கொண்டு வரப்பட்ட பொழுது உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக அந்த 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற விடயத்தை விளங்கப்படுத்த குறிப்பிட்டதாக இருந்தது. இந்த 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள் இருக்கின்ற காரணத்தினாலே மத்திக்கும் மாநிலத்துக்கும் இடையிலே எந்த ஒரு காரணம், ஒரு மோதல் எல்லாத்தையும் ஒரு போட்டித்தன்மை உருவாக முடியாது. ஏனென்றால் ஒற்றையாட்சி முறைக்குள்ளே மத்திய அரசுக்கு தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கின்றது. எல்லா விடயங்களிலும் மத்திய அரசு உடைய கை ஓங்கும். அதனுடைய சாராம்சம் நடைமுறையிலே அதிகாரங்கள் பகிர முடியாது, ஒற்றையாட்சிக்குள் பகிர முடியாத விடயம் எங்களுடைய எத்தனை 3 தசாப்தங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 38 வருஷமாக நாங்கள் கண்ட அனுபவம். ஆகவே இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக பல விடயங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் கூட அதை ஒற்றையாட்சிக்குள் கொண்டு போய் 13ஆம் திருத்தத்தை முடக்கினதால இன்றைக்கு கூட தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. அந்த வகையில மோடி அவர்கள் அவருடைய இலங்கைக்கான முதலாவது விஜயம், பிரதமராக மேற்கொண்ட முதலாவது விஜயத்திலே பாராளுமன்றத்திலே அவர் செய்த பேச்சில ஒரு முக்கியமான விடயத்தை வலியுறுத்தினார். தனக்கு மிகவும் உகந்த ஆட்சி முறைமையாக கோஆபரேட்டிவ் பெடரலிசம் என்ற விடயத்தை வலியுறுத்தி இருந்தார். அதை சுட்டிக்காட்டி நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். நாங்கள் அந்த நிலப்பாட்டோடு இணங்குறோம். ஒற்றையாட்சிக்குள் எந்த விதத்திலையும் ஒரு தீர்வு காண முடியாத வகையில ஒரு சமஷ்டி ஆட்சி முறை ஊடாக மட்டும்தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தி அதுக்குரிய தீர்வுக்குரிய அந்த அம்சங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே இதை அடைவதற்கு நாங்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்களிடம் கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த தமிழ் கட்சிகளை டெல்லிக்கு வர சொல்லி இந்த தீர்வை இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மீறாமல், ஆனா அதே நேரம் ஒற்றையாட்சிக்கு தாண்டி ஒரு சமஷ்டி ஆட்சி முறையுமே முழுமையாக அடையக்கூடிய ஒரு பொது நிலைப்பாட்டொன்றை இந்தியாவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அடைவதற்கு உதவுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். 2வது விடயம். 3வது விடயம் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களை கருதி வடகிழக்குல தமிழர் தாயக நிலப்பரப்புல அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுல இந்தியாவுக்கு முன்னுரிமை வழங்குவோம் என்றது மட்டுமல்ல, மற்ற தரப்புகள் இந்தியாவுக்கு தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நுழைகிறதையும் நாங்கள் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி நாங்கள் அதை ஒரு வகையில எதிர்த்தும் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த அளவு தூரத்துக்கு
வடகிழக்கு மாநிலம் என்றது வடகிழக்கு பிரதேசம் தமிழர் தாயக பிரதேசம் இந்தியாவுக்கு பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கப்படுகின்றதை நாங்கள் முழுமையாக உள்வாங்குகின்றோம். அந்த வகையில இந்தியா தான் கூடுதலான அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும் என்பதையும் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் அந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது இந்தியாவுக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. ஏனென்றால் ஈழத்தமிழர்களுடைய அனுபவத்துல அபிவிருத்தி என்ற பேர்ல கடந்த காலங்கள 76 வருஷங்களுக்கு மேலாக நடைபெற்ற வேலை திட்டங்களை வைத்துத்தான் ஸ்ரீலங்கா அரசு வடகிழக்கை தமிழ் பேசும் மக்களுடைய பெரும்பான்மை வீதாசாரத்திலே மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட வேலை திட்டங்கள் இந்தியாவுடைய ஏற்பாட்டில முன்னெடுக்கின்ற பொழுதோ அந்த வீதாசாரங்களை சனத்தொகை வீதாசாரங்களை மாற்றியமைக்கிறதுக்குரிய எந்த ஒரு இடமும் வழங்கப்படக்கூடாதென்றதையும் இந்தியா கவனத்தில் எடுக்கணும். அப்படியாக இருந்தால் எங்களுடைய முழு பூரண ஆதரவும் நிச்சயமாக அந்த வேலை திட்டங்களுக்கு இருக்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். 4வது விடயமாக நாங்கள் வடக்கிலே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்டினோம். வடக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் கடத்தொழிலாளர்கள் இன்றைக்கு ஒரு வாழ்வா சாவான்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த மீனவர்களுடைய பிரச்சனையால. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டே ஆகணும். இது தொடரவிட முடியாது. ஏனென்றால் போர்க்காலத்துல மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு மக்களாகத்தான் கடத்தொழிலாளர்கள் இருந்தவர். அவர்களுக்கு தொழில் செய்யறதுக்கு கூட தடையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்பத்தான் தலை தூக்குறதுக்கு வலிக்கின்ற ஒரு நிலையிலே ஒவ்வொரு நாளும் இந்திய மீனவர்களுடைய வருகையினாலே அவர்களுடைய ஈழ தமிழ் கடற்பரப்புல இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்புல தொழில் செய்யறதாலேயும் அவர்களோடு எங்கட மீனவர்கள் மூட வேண்டிய ஒரு இடத்துக்கு வருவதாலேயும் பாரிய சொத்து இழப்பை நம்முடைய மீனவர்கள் சந்திக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கோடி கணக்கில் அந்த இழப்புகளை சந்திச்சு கொண்டிருக்கிறார்கள். அந்த இழப்புகளுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கு அரசாங்கம் நஷ்டஈடுகள் கூட 1% கூட கொடுக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கு. இது வெறுமனே மீனவர்களுடைய பிரச்சனை இல்லை. இது ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழினத்துடைய இருப்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்கின்றது. என்றால் எங்களுடைய பொருளாதாரத்துல கடத்தொழில் என்றது ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது. இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டே ஆகணும். இது தொடர அனுமதிக்க முடியாது. இந்த பிரச்சனையை அணுகிறதுக்கு இந்திய அரசுக்கு எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய பிரதிநிதிகளும் அரசியல் பிரதிநிதிகளும் இந்தியாவுக்கு விசேஷமா தமிழ்நாட்டுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளை சந்தித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை விளங்கப்படுத்தி அவர்கள் இந்த மீறி எங்களுடைய கடற்பரப்பில இந்த தொழில் செய்கிறதை நிப்பாட்டுவதற்கு உதவுமாக இருந்தால் நாங்கள் அந்த முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க தயார். ஆனால் இது நிப்பாட்டப்பட்டே ஆகணும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை. அதை இந்திய அரசு முழுமையாக விளங்கி கொண்டு தங்களுடைய பக்கத்திலே செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.